அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் 10வது வகையாக இருக்கக்கூடிய இஸ்முக்கு ரஃபவும் ஹபருக்கு நஸ்பும் செய்யும் முழுமை பெறாத ஒரு 13 ஃபயல்களை நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த 13 ஃபயல்களுக்கும் கான வ அஹவாத்துஹா என்று சொல்லப்படும். கான மற்றும் அதனுடைய சகோதரிகள். ஏன் அப்படின்னா இந்த 13 ஃபயல்கள்ல முதல் ஃபயல் கான கான என்ற ஃபயலை கொண்டு இந்த 13 ஃபயல்களும் தொடங்குவதால் கான மற்றும் அதனுடைய சகோதரிகள் என்று நாம் இதனை அழைப்போம். அந்த 13 ஃபயல்கள் என்னென்ன அப்படின்னா கான, சார, அஸ்பஹ, அம்ச, அضஹ, ظل, பாத்த, மாசால, மா பரிஹ, மா ஃபதிஅ, மன்ஃபக்க, மாதாம, லைஸ. இந்த 13 ஃபயல்களையும் அல் அஃவாலு நாசிஹா அன் நாகிஸா என்று சொல்வோம். நாசிஹா என்றால் நாம் ஏற்கனவே படித்திருக்கின்றோம். இன் அஹ்வாதுஹாவை பார்க்கும் பொழுது நாசிஹா என்று படித்திருக்கிறோம். ஹர்ஃபுன் நாசிஹுன் என்று படிச்சிருக்கிறோம். இன்னவ ஏன் அப்படின்னா இன்ன அஹ்வாத்துஹா என்ன செய்யும் அப்படின்னா இன்ன மற்றும் அதனுடைய சகோதரிகள் ஜும்லா இஸ்மியாவில் நுழைந்து ஜும்லா இஸ்மியாவில் இருக்கக்கூடிய முபத்ததா ஹபர் என்ற சட்டத்தை மாற்றி முபத்ததாவை தனக்கு இஸ்மாகவும் ஹபரை தனக்கு ஹபராகவும் மாற்றுவதால் அதனை நாசிஹா மாற்றக்கூடியவைகள், சட்டத்தை மாற்றக்கூடியவைகள் என்று நாம் பார்த்தோம். அதே அடிப்படையில் தான் இந்த கான அஹ்வாத்துஹாவும் ஜும்லா இஸ்மியாவில் நுழைந்து ஜும்லா இஸ்மியாவில் இருக்கக்கூடிய முபத்ததா ஹபர் என்ற சட்டத்தை மாற்றி முபத்ததாவை தனக்கு இஸ்மாகவும் ஹபரை தனக்கு ஹபராகவும் மாற்றுவதால் இதற்கும் நாம் என்ன சொல்கின்றோம் என்றால் அல் அஃவாலு நாசிஹா என்று சொல்கின்றோம். முபத்ததா ஹபருடைய ஜும்லா இஸ்மியாவினுடைய சட்டத்தை மாற்றக்கூடியவைகள். இன்ன அஹ்வாத்துஹாவுக்கும் கான அஹ்வாத்துஹாவுக்கும் இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான வேறுபாடுகள் என்ன அப்படின்னா இன்ன அஹ்வாத்துஹாவை ஹர்ஃப் எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். இன்ன ஹர்ஃபு தௌகீத் வ நஸ்பின் வ நாசிஹின் என்று சொல்லுவோம். ஹர்ஃப். ஆனா கான அஹ்வாத்துஹா ஃபஅல். இது ஒன்று. இரண்டாவது இன்ன அஹ்வாத்துஹா என்ன செய்யும்னா இஸ்முக்கு நசபு செய்யும், ஹபருக்கு ரஃபா செய்யும். ஆனா கான அஹ்வாத்துஹா அதற்கு மாற்றமாக, அதாவது இன்ன மற்றும் அதனுடைய சகோதரிகளுக்கு மாற்றமாக இஸ்முக்கு ரஃபாவும் ஹபருக்கு நசபும் செய்யும். முபத்ததாவுடைய அதே ரஃபா அப்படியே தனக்கு தன்னுடைய இஸ்முல நிலைத்திருக்கும். ஹபருடைய ரஃபாயை நசபாக மாற்றிக்கொள்ளும். எனவே தான் இந்த 13 ஃபயல்களையும் நாம் அல் அஃவாலு நாசிஹா என்று சொல்கின்றோம். சரி, நாசிஹா நாம் ஏற்கனவே பார்த்ததுதான். இங்கேயும் ஒரு மீள் பார்வை பார்த்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அது என்ன நாகிஸா? நாகிஸா என்றால் ஃபஅலுன் நாகிஸுன். ஃபஅலுன் நாகிஸுன் என்றால் இன்கம்ப்ளீட் வெர்ப், குறையுடைய அல்லது முழுமை பெறாத வினைச்சொல் என்று அர்த்தம். ஃபஅலுன் நாகிஸ் என்றால் குறையுடைய அல்லது முழுமை பெறாத வினைச்சொல் என்று அர்த்தம். சரி, ஏன் இந்த கான அஹ்வாத்துஹாவுக்கு குறையுடைய அல்லது முழுமை பெறாத வினைச்சொல் என்று சொல்கின்றோம் என்றால் கான அஹ்வாத்துஹா 13 ஃபயல்களுமே ஃபயல்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அது ஏன் முழுமை பெறாத அல்லது குறையுடைய ஃபயல்களாக கருதப்படுகின்றது என்றால் பொதுவாக ஃபயல்கள் தன்னுடன் ஃபாயில் என்ற ஒரே ஒரு இஸ்மு மட்டும், பெயர்ச்சொல் மட்டும் இருந்தால் போதும், அது வாக்கியத்தை முழுமையாக்கி பொருளை தந்துவிடும். இதுதான் ஃபயல்களுடைய தன்மை. இந்த கான அஹ்வாத்துஹாவும் ஃபயல்களாக இருந்தும் தனக்கு ஒரு இஸ்மு இருந்தால் மட்டும் காணாது, தனக்கு முழுமையாக 2 இஸ்முக்கள் தேவை என்ற ஒரு நிபந்தனையை விதிப்பதால், அதாவது கான அஹ்வாத்துஹாவுக்கு முழுமையான அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு 2 இஸ்முக்கள், இஸ்முக்கான ஹபருக்கான என்று சொல்லக்கூடிய 2 பெயர்ச்சொற்கள் இருந்தால்தான் அந்த கான அஹ்வாத்துஹாவுடைய வாக்கியம் முழுமை பெறும். இது
ஃபேல்கள் எவ்வாறு ஒரு இஸ்மை ஃபாயில் என்ற ஒரு இஸ்மை மட்டும் கொண்டு போதுமாக்கிக் கொள்கிறதோ அதை போல் அல்லாமல் இரண்டு இஸ்முக்களை அதனுடைய தேவையின் பக்கம் செல்வதனால், இரண்டு இஸ்முக்களின் தேவைகளின் பக்கம் செல்வதனால் இதை முழுமை பெறாத ஒரு இஸ்மை கொண்டு மட்டும் முழுமை பெறாத ஃபேல்கள், நாகைசான குறையுடைய ஃபேல்கள் என்று நாம் இதனை அழைக்கின்றோம். சரி, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கான என்பது ஆகியது, ஆகினான். இப்போ ஆக்கிலாக இருந்தால் ஆகினான், கான ஜெய்துன் அப்படின்னு வந்துச்சுன்னா ஜெய்து ஆகினான். கைர் ஆக்கிலாக இருந்துச்சுன்னா, அதாவது அக்ரிணியை பொருட்களாக இருந்துச்சுன்னா ஆகியது என்ற அர்த்தத்தை கொடுக்கும். சாரவை பொறுத்தவரை மாறியது, மாறினான். அஸ்பஹ, அம்சா, அத்ஹா, வல்ல, பாத்த, இந்த 5 ஃபேல்களும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆகியது, ஆகினான் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அது என்ன அந்த குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா, அஸ்பஹ அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுபுஹ் நேரம், அதிகாலையில் ஆனான், அதிகாலை நேரத்தில் ஆனான். அம்சா அப்படின்னா மசா அப்படின்னா மாலை, மாலை நேரத்தில் ஆனான். அத்ஹா என்றால் துஹாவுடைய நேரம், அதாவது முற்பகல் நேரம், காலைக்கு பிறகு மதியத்திற்கு முன்னால் முற்பகல் நேரம் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த நேரத்தில் ஆகினான். வல்ல என்றால் பகலில் ஆகினான் அல்லது ஆகியது. பாத்த என்றால் இரவில் ஆகினான் அல்லது இரவில் ஆகியது என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மாசால, மாபரிஹ, மாஃபத்திய, மன்ஃபக்க, மாதாம, இந்த 5 ஃபேல்களுக்கும் தொடர்ந்து இருப்பது என்ற பொருள் வரும். அதாவது அழுது கொண்டே இருந்தான், நடந்து கொண்டே இருந்தான், அந்த செயலில் தொடர்ச்சியாக இருந்தான், தொடர்ச்சியாக அந்த செயலிலே அவன் ஆகியிருந்தான், செய்து கொண்டிருந்தான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். சாப்பிட்டுட்டே இருந்தான், தூங்கிட்டே இருந்தான், அதாவது தூங்கிக் கொண்டே தொடர்ச்சியாக இருந்தான், எழுதி கொண்டே தொடர்ச்சியாக இருந்தான், எழுதிக்கிட்டே இருந்தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த அர்த்தத்தை இந்த 5 ஃபேல்களும் அதே அர்த்தத்தை தான் கொடுக்கும். இதுல இன்னொன்னு பார்க்கணும், இந்த மா வந்து நாஃபியா, அதாவது இல்லைங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அப்போ ஜால அப்படின்னா தொடர்ச்சியாக இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குமான்னா கிடையாது. ஜாலன்னா அதுவும் நஃபியுடைய அர்த்தத்தை தான் கொடுக்கும். அவன் ஆகவில்லை என்பது இல்லை, அவன் எழுதி கொண்டே ஆகவில்லை என்பது இல்லை, இல்லை என்பது இல்லை, ஆமாம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அப்ப மாசால அப்படின்னா நஃபியுடைய அர்த்தத்தை கொடுக்க கூடாது, இல்லை என்பது இல்லை, ஆமாம் என்ற அர்த்தத்தை கொடுப்பதனால தொடர்ச்சியாக அந்த செயலில் அவன் ஆகியிருந்தான். மாசால, மாபரிஹ, மாஃபத்தியா, மன்ஃபக்க, மாதாம, இந்த 5மே அப்படிதான். இந்த ஃபேல்களுடைய அர்த்தம் வந்து இல்லைன்னு இருக்கும், அதோடு மா என்ற நஃபி இயுடைய இல்லை சேர்ப்பதனால இல்லை என்பது இல்லை, ஆமாம் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். கடைசியாக இருக்கக்கூடிய லைசவுக்கு இல்லை என்ற அர்த்தத்தை கொடுக்கும். லைச ஜெய்துன் காய்மன், ஜெய்து நிற்கக்கூடியவனாக இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஓகே, இதனுடைய தர்க்கீப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணமாக கான ஜெய்துன் காயிமன், ஜெய்து நிற்கக்கூடியவனாக ஆகியிருந்தான். இப்போ இதுல கான என்பது ஃபஅலுன் மாதின், மாதியான ஃபஅலு, நாகிசுன் குறையுடைய முழுமை பெறாத மாதியான ஃபஅல், நாசிகுன் என்றும் சொல்லிக் கொள்ளலாம். ஓகேவா, தப்பு கிடையாது. நாசிகுன் என்றால் அந்த ஜும்லா இஸ்மியாவில் நுழைந்து முப்ததா ஹபருடைய சட்டத்தை, அந்த ஜும்லா இஸ்மியாவினுடைய சட்டத்தை மாற்றக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஜெய்துன் என்பது இஸ்மு கான மர்ஃபூஉன், ஏனென்றால் கான அஹ்வாத்துஹா என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய இஸ்முக்கு ரஃபா செய்யும், இஸ்முக்கு ரஃபா செய்யும். காயிமன் என்பது ஹபரு கான, கானுடைய ஹபரு மன்சூபுன் நசபு செய்யப்பட்டதாக இருக்கின்றது. இன்னும் சொல்லணும்னா அலாமத்து நஸ்பிஹி, அந்த பொதுவா சொல்லுவோம் இல்லையா, அதை நீங்க அடிச்சு விட வேண்டியதுதான். அலாமத்து நஸ்பிஹி அல் ஃபத்ஹத்து பாஹிரத்து அலா ஆஹிரிஹி அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ காய்மன் என்பதற்கு ஏன் நசபு செய்யப்பட்டு இருக்கின்றது என்று பார்ப்போமேயானால், ஏனென்றால் கானவ அஹ்வாத்துஹா என்பது தன்னுடைய ஹபருக்கு நசபு செய்யும், அந்த அடிப்படையில இந்த காய்மன் என்பது நசபு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் இந்த கானவ அஹ்வாத்துஹாவுடைய இஸ்முக்கள் மறைந்து பமீராக கூட வரலாம். இப்ப பார்க்கும் பொழுது கான காயிமன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது, உஸ்தாத் பொதுவாக ஃபேல்கள் ஃபாயில் என்ற ஒரு இஸ்மை
கொண்டு மட்டுமே அர்த்தத்தை கொடுத்து விடும். ஆனா கான அஹ்வாதுஹா வந்து இஸ்மு ஹபர் என்ற 2 இஸ்முகள் இருந்தால்தான் அர்த்தத்தை கொடுக்கும். அதனாலதான் இவைகள் வந்து முழுமை பெறாத ஃபேல்கள் என்று சொன்னீங்களே. இப்ப இந்த உதாரணத்துல ஹபர் என்ற ஒரு இஸ்மு மட்டும்தானே இருக்குது, இஸ்மு என்ற ஒரு பெயர் சொல் இல்லையே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த உதாரணத்திலும் 2 இஸ்முக்கள் இருக்கின்றது, பெயர் சொற்கள் இருக்கின்றன. இஸ்முக்கான ஹபருக்கான இரண்டுமே இருக்கின்றது. அது எங்க இருக்குது? ஒண்ணுதானே கண்ணுக்கு தெரியுது, இன்னொன்னு எங்க அப்படின்னா அந்த இஸ்மு கான என்பது இந்த கானூர்ல தமீராக மறைந்திருக்கும். இப்ப இதனுடைய தர்க்கீப பாருங்க. ஃபஅலுன் மாதின் நாகிசுன் நாசிகுன் சேர்த்துவன சொல்லிக்கோங்க. குறையுடைய முழுமை பெறாத கடந்த கால வினைச்சொல். வ இஸ்முஹு இதனுடைய இஸ்மு இருக்கு பாத்தீங்களா, தமீருன் முஸ்ததிருன் இந்த ஃபேலிலே மறைந்திருக்கின்றது. தக்தீருஹு அதனுடைய மறைவாகிறது ஹுவ என்பதாக இருக்கும். கான ஹுவ காயிமன். அப்போ இங்க வெளிப்படையில பார்க்கும் பொழுது கானவுக்கு ஒரே ஒரு இஸ்மு மட்டும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அசல்ல 2 இஸ்முக்கள் இருக்கின்றன. ஒன்று மறைந்திருக்குது, இன்னொன்று வெளிப்படையாக இருக்கின்றது. காயிமன் என்பதற்கு கானவுடைய ஹபரு மன்சூபுன் நசபு செய்யப்பட்டதாக இருக்கின்றது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 13 ஃபைல்களையும் இன்னொரு ரீதியில 3 வகைகளாக பிரிக்கிறார்கள். இதில் வல்ல என்ற ஃபயல் மட்டும் நஃபியுடைய மாவோடு இணைந்து வரும் பொழுது 3வது வகையை சாரும். நஃபியுடைய மா இல்லாமல் தனித்து வரும் பொழுது முதல் வகையை சாரும். இந்த இரண்டையும் தனித்தனி ஃபயலாக கணக்கிட்டால் நாம் மொத்தம் 14 ஃபயலாக கணக்கிட முடியும். இந்த 13 ஃபயல்களும் 3 வகைகளாக பிரிக்கப்படுறத பத்தி அவாமில் கிதாப்ல சொல்லப்படல. தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது, தெரியலன்னா பிரச்சனை இல்லை. சரி, இந்த 13 ஃபயல்களையும் எப்படி 3 வகைகளாக பிரிக்கிறார்கள் என்றால், இந்த கான, சார, அஸ்பஹ, அம்சா, அவுஹா, வல்ல, பாத்த இந்த 7 ஃபயல்கள் இருக்கின்றதல்லவா, இந்த 7 ஃபயல்களையும் தாமத்து தஸ்ரீஃப் என்று சொல்றார். அடுத்து வரக்கூடிய மாசால, மாபரிஹ, மாஃபதிஅ, மன்ஃபக்க இந்த 4 ஃபயல்களையும் நாகிஸத்து தஸர்ருஃப் என்று சொல்கிறார். கடைசியாக மாதாம, லைஸ, மாவல்ல இந்த ஃபயல்களை வந்து ஜாமித் என்று சொல்கிறார்கள். சரி, அது என்ன தாமத்து தஸ்ரீஃப், நாகிஸத்து தஸ்ரீஃப், ஜாமித் அப்படின்னா, தாமத்து தஸ்ரீஃப்னா முழுமையாக சர்ஃப் செய்ய இயலக்கூடியவைகள். பொதுவாக ஃபயல்கள் என்றால் நாம் என்ன செய்வோம்? சர்ஃப் செய்வோம். ஃபஅல, யஃஅலு, ஃபஅலன், ஃபஹுவ ஃபாயிலுன் என்று. அப்போ இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7 ஃபயல்கள் இருக்கின்றது அல்லவா, இந்த 7 ஃபயல்களையும் நாம் சர்ஃப் செய்ய முடியும். அரபு இலக்கணத்தை பொறுத்தளவுல தாமத்து தஸ்ரீஃப் என்றால் எந்த ஒரு ஃபயல் மாதி, முதாரி, அம்ரு என்ற 3 சீகாக்களும் வருகின்றதோ அந்த ஃபயல்கள் அனைத்தையும் தாமத்து தஸ்ரீஃப் முழுமையாக சர்ஃப் செய்யப்படக்கூடியவைகள் என்று நாம் சொல்லுவோம். அப்ப அந்த அடிப்படையில கான, சார, அஸ்பஹ, அம்சா, அவுஹா, வல்ல, பாத்த இந்த 7ஐயும் நாம் சர்ஃப் செய்ய முடியும். மாதியாகவோ, முதாரியாகவோ, அம்ராகவோ சர்ஃப் செய்ய முடியும், மாற்ற முடியும். ஆனா நாகிஸத்து தஸ்ரீஃப் என்று சொல்லப்படக்கூடிய சர்ஃபிலே குறையுடையவை. அப்போ என்ன அப்படின்னா, அரபு இலக்கணத்தை பொறுத்தவரை தாமத்து தஸ்ரீஃப்னா எதை சொல்லுவாங்க? மாதி, முதாரி, அம்ரு. இந்த 3இல் ஏதாவது 2ஐ மட்டும்தான் சர்ஃப் செய்ய முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஒன்று மாதி அல்லது முதாரியாக இருக்கலாம். மாதி, முதாரி மட்டும் தான் வரும், அம்ரு வராது. இல்லைன்னா முதாரியும் அம்ரு வரும், மாதி வராது. இப்படிப்பட்ட ஃபயல்களாக ஆகியிருந்தால் அதற்கு நாகிஸத்து தஸர்ருஃப் சொல்லுவோம். அந்த அடிப்படையில மாசால, மாபரிஹ, மாஃபதிய, மன்ஃபக்க இந்த 4 ஃபயல்களையும் மாதி மற்றும் முதாரி என்ற 2 சர்ஃப்களை மட்டும்தான் செய்ய முடியும். அம்ரு என்ற 3வது சர்ஃபை இதிலிருந்து நாம் செய்ய முடியாது. அதனால்தான் இந்த 4 ஃபயல்களையும் நாகிஸத்து தஸ்ரீஃப் என்று 2வது வகையாக பிரிக்கின்றார்கள். இந்த 3 இருக்குது பாத்தீங்களா, இந்த 3ஐயும் சர்ஃபே செய்ய முடியாது. இது இப்படிதான் இருக்கும். இதை வந்து முதாரியாகவோ அம்ராகவோ எடுக்கவே முடியாது, சர்ஃபே செய்ய முடியாது. அதனாலதான் ஜாமிதுன் திடமானவை என்று சொல்லுகின்றார்கள். ஆக
இந்த அஃபாலு நாகிசா என்று சொல்லப்படக்கூடிய இந்த 13 ஃபெயல்களையும் தாமத்து தஸ்ரீஃப், நாகிசத்து தஸ்ரீஃப், ஜாமிதா என்று 3 வகைகளாக பிரிக்கிறார்கள். வாருங்கள் பாடத்திற்கு செல்லலாம். அந்நவ்உல் ஆஷிரு 10வது வகை. அந்நவ்உல் ஆஷிரு 10வது வகையாகிறது. அல் அஃவாலுன் நாகிசத்து நாகிசான குறையுடைய முழுமை பெறாத ஃபெயல்களாகும். தர்ஃபஉல் இஸ்ம வ தன்சிபுல் ஹபர அந்த ஃபெயல்கள் இஸ்முக்கு ரஃபவும் ஹபருக்கு நசபும் செய்யும். வஹிய அவைகளாகிறது சலாசத அஷர ஃபஅலன் 13 ஃபெயல்களாக இருக்கும். முதலாவது ஃபெயல் என்ன? கான. கான ஜெய்துன் காயிமன் ஜெய்தாகிறவன் நிற்கக்கூடியவனாக ஆகியிருந்தான். இப்ப இதுல தர்கீப் எப்படி சொல்லணும்? நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். 5வது இத போய் பாருங்க. கான ஃபஅலுன் நாகிசுன். கான என்பது ஃபஅலுன் நாகிசுன் நாகிசான ஃபஅல் ஆகும். ஜெய்துன் என்பது இஸ்மு கான கான உடைய இஸ்மாகும். மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்ட கான உடைய இஸ்மாகும். காயிமன் என்பது ஹபரு கான கான உடைய ஹபராகும். மன்சூபுன் நசபு செய்யப்பட்டதாக இருக்கின்றது. நசபு செய்யப்பட்ட கான உடைய ஹபராகும். 2வது ஸ்வார. ஸ்வார அப்படின்னா மாறினான், மாறியது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஸ்வார ஜெய்துன் ஆலிமன் ஜெய்து ஆலிமாக ஆனான், மாறினான். ஆனான், மாறினான் ரெண்டுமே தமிழ்ல புலங்கலாம். ஜெய்து ஆலிமாக ஆனான், ஆலிமாக மாறினான். இப்ப இதுல இந்த குறிப்பாத்து 6வது போய் பாருங்க கீழே நோட்ஸ். 6வது சார என்பது ஃபஅலுன் நாகிசுன் நாகிசான ஃபஅல் குறையுடைய முழுமை பெறாத ஃபஅல். ஜெய்துன் என்பது இஸ்மு சார மர்ஃபூன் சாரவுடைய இஸ்மு மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டது. ஆலிமன் என்பது ஹபரு சார சாரவுடைய ஹபரு மன்சூபுன் நசபு செய்யப்பட்டது. வஹாகதல் இஅராபு ஃபில் பவாகி இதை போலத்தான் மீதமுள்ள 11 ஃபஅல்களிலும் நம்ம 13ல 2 பார்த்துட்டோம். மீதம் இருக்கக்கூடிய 11 ஃபஅல்களுக்கும் இஅராப் என்பது இதை போலத்தான் ஆகியிருக்கும். பாருங்க அடுத்து 3வது அஸ்பஹ காலை நேரத்தில் சுபுஹு நேரத்தில் அதிகாலை நேரத்தில் ஆனான். அஸ்பஹ ஜெய்துன் கனியன் ஜெய்து அதிகாலையில் பணக்காரனாக செல்வந்தானாக ஆனான், மாறினான். அஸ்பஹ ஃபஅலுன் நாகிசுன் மாதின் நாசிகுன் சேர்த்து சொல்லிக்கொள்ளலாம். ஜெய்துன் என்பது இஸ்முக்கான மர்ஃபூன், கனியன் என்பது ஹபருக்கான மன்சூபுன். அம்சா மசா என்றால் மாலை நேரம் என்ற அர்த்தம். மசா உன் அப்படின்னா மாலை நேரம். அம்சா என்றால் மாலை நேரத்தில் ஆனான், மாறினான். நஹு உதாரணமாக அம்சா ஜெய்துன் ஃபகீரன் ஜெய்தாகிறவன் ஏழையாக மாலை நேரத்தை அடைந்தான், மாலை நேரத்தில் ஆனான், மாறினான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ அம்சா என்பது ஃபஅலுன் நாகிசுன், ஜெய்துன் இஸ்மு அம்சா மர்ஃபூன், ஃபகீரன் என்பது ஹபர் அம்சா மன்சூபுன். அடுத்து அத்ஹா. அத்ஹானா துஹா நேரம், முற்பகல் நேரம். அத்ஹா ஜெய்துன் ஆலிமன் ஜெய்தாகிறவன் ஆலிமாக முற்பகல் நேரத்தை அடைந்தான் அல்லது முற்பகல் நேரத்தில் ஆனான். இப்போ அத்ஹா என்பது ஃபஅலுன் நாகிசுன், ஜெய்துன் இஸ்மு அத்ஹா, ஆலிமன் என்பது ஹபரு அத்ஹா. அடுத்து வல்ல. வல்ல அப்படின்னா பகல் நேரத்தில் ஆனான். வல்ல ஜெய்துன் தாஹிகன் ஜெய்து சிரிக்கக்கூடியவனாக பகல் நேரத்தில் ஆகியிருந்தான், பகல் நேரத்தில் ஆனான். இப்ப இதுல வல்ல என்பது ஃபஅலுன் நாகிசுன், ஜெய்துன் இஸ்மு வல்ல, தாஹிகன் என்பது ஹபரு வல்ல. பாத்த அப்படின்னா இரவு நேரத்தில் ஆனான். பாத்த ஜெய்துன் பாக்கியன் ஜெய்து அழக்கூடியவனாக இரவு நேரத்தை அடைந்தான் அல்லது இரவு நேரத்தில் ஆனான். பாத்த ஃபஅலுன் நாகிசுன், ஜெய்துன் இஸ்மு பாத்த மர்ஃபூன், பாக்கியன் ஹபரு பாத்த மன்சூபுன்.
இப்ப அடுத்து வரக்கூடியதுக்கு மாசால தொடர்ச்சியாக இருந்தான், அதை அந்த செயலில் நீடித்திருந்தான். உதாரணமாக மாசால ஜெய்துன் ஹஃபியன், ஜெய்து ரகசியமாகவே இருந்தான், அதாவது ரகசியமாக தொடர்ந்திருந்தான், ரகசியமாகவே இருந்தான் அப்படிங்கிற அர்த்தத்தும் கொடுக்கலாம் நம்ம. இப்போ மாசால என்பது ஃபஅலுன் நாகிசுன், ஜெய்துன் இஸ்மு மாசால, ஹஃபியன் ரகசியமாக அப்படின்னா கபரு மாசால மன்சூபுன். மாபரிஹ அதுவும் தொடர்ந்து அந்த செயலில் ஆகியிருந்தான் அப்படிங்கிறது. உதாரணமாக மாபரிஹ ஜெய்துன் இமாமன், ஜெய்து இமாமாகவே ஆகியிருந்தான், இமாமாகவே இருந்தான். மாபரிஹ என்பது ஃபஅலுன் நாகிசுன், ஜெய்துன் இஸ்மு மாபரிஹ, இமாமன் கபர் மாபரிஹ மன்சூபுன். மாஃபத்திய அதே அர்த்தம் தான். மாஃபத்திய நீடித்திருந்தான், தொடர்ந்திருந்தான். ஜெய்துன் முசல்லியன், ஜெய்து தொழக்கூடியவனாகவே ஆகியிருந்தான், ஜெய்து தொழக்கூடியவனாகவே நீடித்திருந்தான், தொடர்ந்திருந்தான், ஆகியிருந்தான். இவ்வாறு நாம் அர்த்தம் கொடுக்க முடியும். மாஃபத்திய ஃபஅலுன் நாகிசுன், ஜெய்துன் இஸ்மு மாஃபத்திய மர்ஃபூஉன், முசல்லியன் கபர் மாஃபத்திய மன்சூபுன். மன்ஃபக்க அதே அர்த்தத்தை தான் கொடுக்கும், தொடர்ச்சியாக அந்த செயலில் இருப்பது. மன்ஃபக்க அப்துல்லாஹி ஸாயிமன், அப்துல்லா நோன்பாளியாகவே தொடர்ந்திருந்தான், நோன்பாளியாகவே இருந்தான், நோன்பு நோற்றுக்கொண்டே இருந்தான். இப்போ மன்ஃபக்க என்பது ஃபஅலுன் நாகிசுன், அப்து இஸ்மு மன்ஃபக்க மர்ஃபூஉன் வஹுவ முதாஃபுன், அல்லாஹி முதாஃபுன் இலைஹி, ஸாயிமன் என்பது கபர் மன்ஃபக்க மன்சூபுன். மாதாம, மாதாமவும் அதே அர்த்தம் தான். மாதாம ஜெய்துன் ஷகியன், ஜெய்து மூதேவியாகவே, ஷகி என்றால் மூதேவியாகவே இருந்தான், தொடர்ந்து இருந்தான். இப்போ இதுல மாதாம என்பது ஃபஅலுன் நாகிசுன், ஜெய்துன் இஸ்மு மாதாம மர்ஃபூஉன், ஷகியன் என்பது கபர் மாதாம மன்சூபுன். லைஸ, லைஸ என்பதற்கு இல்லை என்ற அர்த்தத்தை கொடுப்போம். லைஸ ஜெய்துன் ஃபாசிகன், ஜெய்து பாவியாக இல்லை. ஃபாசிக் என்றால் பாவி என்ற அர்த்தத்தை கொடுக்க முடியும். லைஸ ஜெய்துன் ஃபாசிகன், ஜெய்து பாவியாக இல்லை. இப்ப லைஸ கான அஹ்வாத்துஹால இருக்கக்கூடிய ஃபஅலுன் நாகிசுன் வ நாசிகுன் என்று சொல்லலாம். ஜெய்துன் இஸ்மு லைஸ, ஃபாசிகன் கபர் லைஸ மன்சூபுன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் 11வது வகை ஃபேலை நாம் அடுத்த பாடத்தில் படிக்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.